அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய இலக்கண பద్ధதி ஜோதிட முறையில சில அடிப்படையான குணங்கள் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு சில அடிப்படையான நிகழ்வுகள் மட்டும் மாறவே மாறாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம். ஒரு சில நிகழ்வுகள இந்த ஜாதகத்தில பார்ப்போம். சார் இதில ஜாதகமே இல்லையே, கிரக கட்டமே இல்லையே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா கிரகங்களோட வேல்யூ அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. இப்போ புதனும் சம்மந்தப்பட்டது, அடுத்தது கேது சம்மந்தப்பட்டது. உதாரணமா புதன் 80% கேது 80% நல்லது. ஒரு ஜோதிடரோட ஜாதகமா இருந்துச்சுன்னா, இந்த புதன் நல்லா அமைப்பா இருக்கு. அப்படி அமைப்பா இருக்கும்போது, இந்த பேச்சு திறமை நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். அதுவே இப்போ குருவோட அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா, அது பலன் பார்ப்பதற்கு, ஒரு வாக்கு வன்மைன்னு சொல்லுவோம்ல, ஒரு பலன் சொல்வதற்கு, ஒரு நிகழ்வ அழகா கொண்டு போக முடியுமான்னா, கொண்டு போக முடியும். புதன் இருந்துச்சுன்னா, அது ஆசிரியர். புதன் இருந்துச்சுன்னா, கலை தத்துவங்கள்ல ஒரு விஷயத்த பேசுறது. அதே செவ்வாய் பலமா இருந்துச்சுன்னா, அந்த விஷயத்த அடித்து பேசுறது. அதே புதன் நல்லா இருந்துச்சுன்னா, வேகமாக பேசுறது. ஒரு பொய்ய கூட 3 தடவை 4 தடவை திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது. எப்படி? அந்த புதன் வலுத்துருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறது. அனுபவம் அதே குரு இப்போ 80% இருந்துருந்துச்சுன்னா, இது நல்ல ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம 2யும் தனியாக பிரித்து பார்க்கணுங்கிறத உதாரண ஜாதகம் இது ஒரு ஜோதிடரோட ஜாதகம் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புதன் கேது சம்மந்தப்பட்ட புதனோட அமைப்பும் கேதுவோட அமைப்பும் பலமாக இருந்தாலே ஜோதிட சம்மந்தப்பட்டது நல்லாவே வரும். கேது இயற்கையிலே ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நமக்கு கொடுக்கறது, புதன் சம்மந்தப்பட்ட பேச்சு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் அழகாக கொடுக்கறது நல்லாயிருக்கும். இது எல்லாருடைய ஜாதகத்துலேயும் இதுமாரி அமைப்பு இருக்கும். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இயக்கங்களில் சார் அவர் ஒரு 30 வயசில் இருக்கிறவருக்கு அப்படி இருக்குமானா இருக்காது. அவர் ஒரு 50 வயசில் 60 வயசில் இருக்க ஒரு ஜோசியருக்கு அந்த புதன் நிகழ்வு அழகாக அமைப்பு நல்ல அமைப்பாக இருந்துச்சுன்னா, நல்ல பாவகத்துக்கு நல்ல அமைப்பாக இருந்துச்சு. சார் அவர் பாவத்து 4ல் இருக்குது சார், அதை தொழிலாக பண்ணுறார் சார் ஜோதிடத்தை. அதே அனுபவம் ஆசிரியராக இருக்கிறது குரு எப்பவுமே பலமாக இருக்கணும். சார் இது நீ கிரக வேல்யூ மட்டும் தானே சொல்கிறீங்க. இதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் நட்சத்திர வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திர வேல்யூவில் இந்த புதன்கிற கிரகம் 80% இருக்கிறது தான் இயற்கையிலே அவருக்கு என்ன பண்ணிச்சு, அந்த புதன் பேச்சு திறமை நல்லா இருக்கிறது பேசக்கூடிய விதம் இந்த இடத்துல கிரக வேல்யூவாக எடுத்துக்கணும். பேசக்கூடிய அமைப்புகள் அழகாக பேசுவார். 10 பேர் 100 பேர் 200 பேர் 100 பேருக்கு முன்னாடி பேசக்கூடிய திறன் யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும். அதை தொட்டு அந்த ஜாதகருக்கு இயற்கையிலே பேச்சு குணங்கள் இருக்குது. அதை அவர் வெளிப்படுத்தக்கூடிய திறனும் 80% இருக்குங்கிறத தொட்டு தான் இவர் ஒரு ஜோதிடத்தில் நல்ல புலமையாக இருக்கார். அதுவே இவர் அனுபவமாக இருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுவும் நான் சொல்லிடணும். அந்த அனுபவங்கிறது என்னன்னா 60% இருக்குங்கிறத விட்டு தான் அது ஒரு ஜோதிடன் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேச முடியுமே தவிர, இது இல்லை இது கேது 80% இருக்குது, இயற்கையாகவே தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. வெளிப்படுத்த முடியும். இந்த கேது 80% முடிஞ்சுன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துகிற விதங்கள் நல்லாயிருக்கும். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் இந்த ஜாதகத்தை நம்ம இந்த கிரகத்தோட வேல்யூ வச்சுக்கிட்டும் நட்சத்திரத்தோட வேல்யூ வச்சுக்கிட்டும் நம்ம சொல்ல முடியும். உதாரணமாக இந்த புதனோட நட்சத்திரம் போகும்போதெல்லாம் அவருக்கு எப்பயுமே ஒரு வலுவான அமைப்பை கொடுத்துருக்கும். உதாரணமாக 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அமைப்பு உதாரணமாக 2021லேருந்து 2025 வரைக்கும் அவருக்கு புதனோட நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் போணுச்சுன்னா அந்த நட்சத்திரங்களில் அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும். இதுதான் அடிப்படையாக கொடுத்துருக்கோம். சார் அவர் 40 வயசில் கொடுத்துருக்கோம், 50 வயசில் கொடுத்துருக்கோம், 20 வயசில் கொடுத்துருக்கோம். அவருடைய நட்சத்திரங்கள் உதாரணமாக கேட்ட நட்சத்திரத்தில் அவர் பயணிச்சிருந்தாருன்னா அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும். அதுதான் அவருக்கு பெரிய பலமாக இருக்கும். இதை தான் நம்ம அட்சய இலக்கண பద్ధதியில் கிரகத்தோட வேல்யூ நட்சத்திரத்தோட வேல்யூ இப்படி பிரித்து 2ஆக பார்க்குறோம். இந்த மென்பொருள் அட்சய இலக்கண பద్ధதி ஆசிரியர்கள்ட்ட இல்லை அட்சய இலக்கண பద్ధதி பயிற்சியாளர்கிட்ட மட்டும்தான் இந்த நிகழ்வு இருக்குது. இது ஏன் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆய்வில் இருந்த விஷயங்கள். ஆய்வுலன்னா அது கணக்கீடு முறைகளில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சரி பண்ணி தான் அதுக்கு வெளியில் கொடுக்க முடியும். அதுக்காக இந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குதுன்னு யாரும் கேட்க வேண்டாம். இந்த அட்சய இலக்கண பద్ధதி ஆசிரியர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல கிரக வேல்யூவில் புதன் நல்லா இருக்குது. அதை தான் இவர் ஜோதிடத்தில் புலமையாக இருக்கிறாரு. பேச தெரியும். ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லும்போது ஜோதிட நிகழ்வில் அழகாக இருக்கும். இல்லை இவர் நல்ல பலன் சொல்வார் அப்படின்னா உதாரணத்திற்கு அது 60%. இது 60%, 80%, 40% இப்படி பலன் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா
அந்த கிரகத்தோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது வெளிப்படுத்தக்கூடிய விதம். அதே நட்சத்திரங்கள் வந்து உள்குணங்களா செயல்படுமா? உள்குணங்களா செயல்படும். இந்த புதன் இந்த நட்சத்திரத்தில 80% இருக்குங்கிறத விட்டு தான் இவருக்கு என்ன இந்த வலிமை இருக்கு. இல்லன்னா இவருக்கு என்னவா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் வெளிப்படுத்தக்கூடிய திறன்கள் இருக்காது. இதுக்கு நம்ம எப்படி தசாபுத்தி பார்க்குறோம், இல்ல இதுக்கு எப்படி நம்ம பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது, அது ஒரு தனி வகை அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்வு. கண்டிப்பா அட்சய இலக்கண பദ്ധதியில கிரகங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்படின்னு தனித்தனியா பார்க்கணும். இதிலே உதாரணமா கேதுவோட நட்சத்திர வேல்யூ 40 தான் சார் இருக்கு. அப்படின்னா என்னென்னா மறுத்து பேசுவார். உள்குணங்கள் மறுத்து பேசும். அதே கேது வந்து இங்கே 80% விட்டு அதை வெளிப்படுத்திக்குவார். அது தற்காலிகத்தில் எனக்கு பயன்படும் அப்படின்னு என்ன பண்ணுவார், நம்ம ஒரு பெரிய பட்டையை விபூதி பட்டையை போட்டுக்கிறது. ஆனால் அதே விஷயம் உள்ளுக்குள்ளே நம்புவாங்களா அப்படின்னா அது வந்து அதிகமாக வந்து அது ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல தான் அவர் இருப்பார். உள்ளுக்குள்ளான நம்பலை, ஆனால் வெளியில் நம்புகிற மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த கேதுக்கு வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் வந்து இது 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஒரு சில வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணுவோம். நிறைய கேள்வி பதில், நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கிரக வேல்யூவை வந்து தனித்தனியாக பார்த்து அதுங்களுக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.